குருச்சரணம். சென்னையில் நம் அம்மாவின் தலைமையில் ரேக்கி மீட்டிங் வரும் செப்டம்பர் 21, 22 சனி ஞாயிறு தேதிகளில் நடைபெற உள்ளது. கலந்து கொள்ளும் அனைவருக்கும் அம்மா தீட்சை தர உள்ளார்கள். புதிதாக ரேக்கி 1, 2, 3, 4 மற்றும் உயர் வகுப்புகளில் கலந்து கொள்பவர்களும் நேரடி தீட்சை பெற அரிய வாய்ப்பு. அம்மாவின் ஆசி பெற்ற அனைத்து சக்தி பொருட்களையும் நேரடியாக வாங்கிக் கொள்ளலாம். செப்டம்பர் 20, 21, 22, 23 தேதிகளில் சவுண்ட் ஹீலிங் தெரப்பி எடுத்துக்கொள்ளலாம். ரேக்கி கற்றுக்கொள்ளாதவர்கள் கூட சவுண்ட் ஹீலிங்கில் கலந்து பயன்பெறலாம். நடைபெறும் இடம் ஆஷா நிவாஸ், 1000 விளக்கு பகுதி, சென்னை. முன்பதிவு மிக மிக அவசியம். மேலும் விவரங்களுக்கு 9845533655 மற்றும் 9341227211. குருச்சரணம். குருச்சரணம். இதை பார்த்துட்ருக்க அறிவான செல்லங்கள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நீடூழி வாழணும்னு வேண்டிக்கிறேன். அது மட்டுமல்ல, இப்போ நிறைய நாங்கள் மீட்டிங்ஸ்லாம் நடத்திட்டு வர்றோம். அப்போ மீட்டிங்ஸ் நடத்திட்டு வரப்போ வி கம் அக்ராஸ் நிறைய பேருக்கு ப்ராப்ளங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருமே பா அப்படின்னு நம்ம பண்ண முடியாது. துணியை நல்லா அழகாக கிழித்து தைக்கணும்னா ஒரு கத்திரிக்கோள் தேவைப்படுது, ஒரு மிஷின் தேவைப்படுது. அப்போ வீட்டில் சாம்பார் பண்ணோம்னா சாம்பார் சட்டி, அதுக்குண்டான பொருட்கள், அப்புறம் அதுக்கு என்ன வேணும் இல்லையா, அடுப்பு வேணும். இந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும்னா அதுக்காகத்தான் சில மந்திரங்கள், சில வழிமுறைகள் நம்ம காலத்தில் என்ன பண்ணாங்க, சாஸ்திரங்கள், சம்பிரதாயங்கள், மந்திரங்கள், இதெல்லாம் இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அது எல்லோரும் என்ன சொல்கிறோன்னா மூட நம்பிக்கைகள் அப்படின்லாம் நம்ம சொல்லிக்கலாம். பட் அல்டிமேட்டாக நமக்கு என்ன பண்ணுவோம், எதுவுமே முடியலன்னா எங்கே போய் நிற்போம், ஒன்றுமே முடியலன்னா போய் தர்காவில் நிற்போம். என்னதுக்கு, நம்ம இல்லைப்பா தர்காவுக்கு போயிட்டு வந்தோம்னா போல நல்லாயிரும் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போவோம். இது நிறையா வீட்டில் நடந்திருக்கு. நான் என் பண்ணையே நான் தூக்கிட்டு போயிருக்கிறேன். புரிஞ்சுதா? சரி, இவங்களால முடியாது இன்னொருத்தரால் முடியும், இன்னொருத்தரால் முடியாது இன்னொருத்தரால் முடியும். எல்லா சிஸ்டமும் சூப்பர் சிஸ்டம்ஸ். அதில் ஒன்றுமே நமக்கு சந்தேகங்கள் வேண்டாம். அது சந்தேகமே பட வேண்டாம். உங்களுக்கு இதை பிடிக்குது, அதை பண்ணுறீங்க, அதை பிடிக்குது, இதை பண்ணுறீங்க. சில பேர் கருணக்கிழங்கு பிடிக்கும், சில பேர் கருணக்கிழங்கு அலர்ஜியாக இருக்கும். அப்படி நீங்கள் நினச்சி பார்க்கணும். அதனால் எதையுமே குறை சொல்லாதீர்கள். அதை நிறைவாக அதோடைய நிறைவு உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அதை குறை சொல்லக்கூடாது. புரிஞ்சுதா? குறை சொல்லாமல் ஏற்றுக்க பழகுங்க. இது ஒன்று. அடுத்தது பார்ப்போம். இன்றைக்கி நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, ஒரு மனுஷன் ஒரு செடியை கொடுக்குறீங்க. ஒரு மனிதன் இல்லை ஒரு ஆணுக்கிட்டேயோ ஒரு பொண்ணுக்கிட்டேயோ ஒரு அழகான செடியை கொடுக்குறீங்க. அந்த செடியை பார்த்து இது அழகாக இருக்குன்னு நினைக்கவா அவங்களுக்கு அறிவு வேணும்ல? நான் கொஞ்சம் ரஃபாக தான் பேசுகிறேன், ஓகே? அறிவு வேணும். அது போக அது மேலே ஒரு பற்று இருந்தால் தான் அதுக்கு தண்ணீர் விட்டு அதை வளர்ப்பாங்க. அதனுடைய பூவை பார்த்து ரசிப்பாங்க, அதனுடைய காயை பார்த்து என்ன பண்ணுவாங்க, அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாத ஒரு மனிதன்கிட்ட ஒரு செடியை கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆகும், தண்ணி விட மாட்டாங்க, அது வாடி வதங்கி செத்து போயிடும். அந்த மாதிரி தான் ரசனையே இல்லாத ஒரு மனிதனிடம் ஒரு பெண்ணோ, இல்லை ஒரு ரசனையே இல்லாத ஒரு பெண்ணிடம் ஒரு ஆணோ, இல்லை நிறைய எதிர்பார்ப்புகள் வைத்து இருந்தால் அது என்ன அர்த்தம், டெட்டுகிட்ட நீங்கள் போய் அஞ்சலி எந்திரி அஞ்சலி எந்திரி அப்படிங்கிற கதை தான் அது, இல்லையா? அந்த மாதிரி ஆயிடும். எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கணும் கண்ணுங்களா, ஒரு மனிதர்களை நம்ம தெரிஞ்சுக்க கற்றுக்கணும். மனிதர்கள் எல்லாருமே எல்லாமே உடையவங்களாக இருக்க மாட்டாங்க. சம்டைம் யூ ஹேவ் டு அக்செப்ட் அஸ் இட் இஸ். வர மாதிரியே நம்ம ஏற்றுக்க பழகணும். என்னென்னா, இப்போ ஒரு சில மனிதர்கள் என்ன இருப்பாங்கன்னா, நம்ம ரசனையோடு ஒத்து போக மாட்டாங்க. அப்போ என்ன நினைக்கணும் நீங்கள், ஓ இது வேப்ப மரம், வீட்டை போய் மாங்காயை காட்டோம்னா கிடைக்கவே கிடைக்காது, வேஸ்ட், அந்த அட்டம்ப்டே வேஸ்ட்டு. சில இதுன்னா அதை விட மோசமாக இருக்கும். அது புளிய மரம், எவ்வளோ பெரிய மரம் நம்ம நினைக்கக்கூடாது, அதில் பலாப்பழம் வராது. மரம் பெருசாக இருக்கிற பலாப்பழம் பெருசாக வந்துடாது. அந்த மாதிரி மனிதர்கள் இருப்பாங்க. அவங்கள்ட்ட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பார்க்கலாம், ஒத்து போகிற அளவுக்கு போகலாம். ரொம்ப ஒத்து போகலைன்னா ஆசீர்வாதம் நான் வச்சுருக்கேன். நான் கடைகளுக்கு போனேன்னா சில புடவைகள் எடுத்து காட்டுவாங்க, அது 25,000 அதே புடவை பார்த்திங்கன்னா 2,000 ரூபாய்க்கு இருக்கும். அது மாதிரி டைப்பில் இப்போ எல்லாம் டூப்ளிகேஷன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு ஆசீர்வாதமாக வச்சுருங்க உள்ளே அப்படின்ட்டுருவேன். ஆசீர்வாதம் உள்ளே வச்சுருங்க,
அது நம்ம வேண்டான்னு சொல்கிறத விட அதுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லி உள்ளே வச்சுருங்கன்னு சொல்லிடணும். நீங்களும் சொல்லுங்கள், கடையிலேயே இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பாங்க. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம், அம்மா ஆசீர்வாதம் சொல்லிட்டாங்க, அப்போ அது பிடிக்கல அப்படின்னு அர்த்தம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி புரிஞ்சுதா? அவங்களெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் பண்ணி நல்ல விதமாக அவங்கள்ட்ட இருந்து விளைகிறது பெட்டர். ஆனால் பட்டு நம்ம விளைகிற முடியாது. அவங்க ஓரளவுக்கு நம்ம மாற்றவும் நம்ம ட்ரை பண்ணணும். அதில் நம்ம தோற்று போயிட்டா நான் அதுக்காக எப்படிம்மா நீங்கள் சொல்கிற மாதிரி புளியமரம் என்ன பலாப்பழத்தை கொடுத்துட போகுது அப்படின்னாலாம் கேட்குறான். ஆனால் புளியமரம் அட்லீஸ்ட் புளியமரத்தை கொடுத்தாலாவது பெட்டராச்சே இல்லையா? அது கூட இல்லாமல் இருந்துச்சாட்டா நமக்கு வந்து வம்பு வந்துடுது. அதுமாரி கரெக்ட். அட்லீஸ்ட் புளியமரம் கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு புளிக்குழம்பையாக வச்சுக்குவோம். என்ன பண்ணுறது? புரிஞ்சாக்கணுங்களா? அந்த மாதிரி வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனை தான். அச்சா சரி வேப்ப மரம் வச்சாலே சரி ஓ இது புளிய மரமா அப்படிம்பேன். சரி ஓகே இப்படியே வந்தோடனே அம்மா கரெக்டாக சொல்லிடுவீங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் இந்த மாதிரி இன்னொன்று வேறு வழியே இல்லை. புளிய மரமோ வேப்ப மரமோ இது கூட தான் இருந்தாகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா மறந்துடுங்க, மன்னிச்சிடுங்க, அதை கண்டுக்காதீங்க. இதுதான் கர்மா, இதுதான் விதி. பேசாமல் அடுத்து உங்களுடைய திறமை என்ன அதை மட்டும் பார்த்து போயிட்டே இருங்க. உங்கள் திறமையை மட்டும் வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. புரிஞ்சாக்கணுங்களா? ஏதாவது ஒன்று செய்யணும்ல. சும்மா உடனே நான் என்ன செய்வேன் அப்படிலாம் இருக்க முடியாது. புரிஞ்சுதா? இப்போ எல்லோரும் இப்போ நாங்களாம் அந்த காலத்தில் சன்னியாசமாக அதுக்கு ஒரு காரணங்கள் இருக்கும். 14 வருஷம் வனவாசம் போயிட்டவர் வந்தார். அதுக்கப்புறம் நான் அதுக்குள்ளே அந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டேன். எல்லாருக்கும் இனிஷியேஷன் பண்ணுறது. அப்புறம் நான் அப்படியே என்ன ஆகிட்டேன், ஒரு சன்னியாசி ஆகிட்டேன். அந்த மாதிரி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கண்ணுங்களா நமக்கு ஒரு ஸ்டேஜ் வரப்போ அப்படி வந்துடும். அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி ஆள்களுக்கு நம்ம பைன், வைல்ட் ரோஸ், ஸ்வீட் செஸ்னட், ஹாலி இதுகளை சேர்த்த காம்பினேஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம், அவங்களுக்கு பாஸ் ஃப்ளவரில் கொடுத்து பார்க்கலாம். எல்லாமே முடியாதுங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறத விட ஓரளவுக்கு இதை சகிச்சுக்கிற மாதிரியாக நமக்கு ஒரு வாழ்க்கை வேணும் இல்லையா? அதுக்கு இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இன்னொன்று என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் இனிமேல் நீங்கள் எழுதி அனுப்புங்க. அது மட்டுமல்ல உங்கள் ஆறாவை எல்லோரும் ஒரு தடவையாவது செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த காலத்தில் எந்த நேரம் என்ன டிசீஸ் வருதுன்னு சொல்ல முடியல. அன்றைக்கெல்லாம் கேட்டு நான் அசந்து போயிட்டேன். எங்கள் டாக்டர் ஒருத்தர் வெறும்னா சைக்கிளில் போயிட்டு இருந்தாராம். ஒரு சைக்கிளில் போனால் ஒரு ஜாலி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எவ்வளோ தூரம் போகிறேன்னே தெரியாமல் போய் ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகி அப்படியே ஸ்பாட் டேட்டு. ஒன்றுமே இல்லை. நான் எக்ஸசைஸுமே நீங்கள் என்ன பண்ணணும் அதை உங்களுடைய இதை ஹார்ட் ரேட்டை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அது கணக்கு இருக்குது. எப்படி உங்களுடைய ஹார்ட் ரேட் என்ன இருக்குது, உங்கள் பிபி எவ்வளோ இருக்குது, அதை பார்த்துக்கிட்டு பண்ணிங்கன்னா நல்லது. பெரிய பெரிய ஆளுகள்லாம் இறந்துருக்காங்க. அதுக்கு நம்ம அவ்வளவும் வேண்டாம், சாதிக்கவா போகிறோம். நம்ம வந்து உடனே எல்லோரும் வந்து ஆக்ட்ரஸாகவும் ஆயிர போகிறதில்ல. ஆக்ட்ரஸாக இருந்தாலும் கூட அவங்களுமே அவங்க உடம்ப பார்த்து இருக்கிறது தானப்பா நல்லது. அப்புறம் ஒரு பழமொழி ஒன்றுங்கன்னா, இப்போ நம்ம எல்லோரும் கொஞ்சம் கடவுளை நோக்கி போகணுன்னு நினைக்கிறோம், கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டி கற்றுக்கலாமே அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா, ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட் ரோல் அம்மா உங்களே இது விடாதுமா அப்படின்னாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு. அதாவது நமக்கு ரொம்ப பவர் வந்து நம்ம கொஞ்சம் அப்படி கடவுள் பக்கத்தில் போகலான்னு சொல்லி அதுக்குண்டான நம்ம ஸ்டெப்ஸை கடவுள் பக்கத்துலனா கொஞ்சம் பவர் சக்கர் பண்ணணும். நம்ம கொஞ்சம் எல்லாத்தையும் இதெல்லாம் விட்டுட்டு இகபரெல்லாம் விட்டுட்டு நம்ம அப்படியே இதுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அப்போ கடவுள் என்ன பண்ணுவார், காசு அள்ளி முன்னால் விட்டுருவாராம். அதை பிறக்கிறதுக்கே நேரம் நிறையா இருக்குமா. தன் பக்கத்து வைக்க வரவிட மாட்டாராம் அவ்வளோ ஈஸியாக. சித்தர்களும் ஞானிகளும் இப்போல்லாம் போனாங்கன்னா இதை பிறக்கவே இல்லை. அவங்கெல்லாம் பிறக்க மாட்டாங்க. அவர் போட்ட காசை அவங்களுக்குலாம் காசெல்லாம் தேவையில்லை. அந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டவன் தான் அங்கே பிடிக்க முடியும். நம்மளால் விட முடியுதா? இல்லை இல்லையா? எல்லாரையும் கடவுள் க்ளீனாக வச்சுருப்பார். பிறக்கிக்கோ அப்படின்ட்டு. நம்ம அதை பிறக்கிறதுக்கே செய்யாது. எந்த இதை போட்டால் இதில் எவ்வளோ சம்பாதிப்போம், அதை போட்டால் எதில் சம்பாதிப்போம், அப்படி வந்துடும். புரிஞ்சா? இது விதிவிலக்கு இல்லை, எல்லாருக்கும் உண்டு கண்ணுங்களா. இதில் நாங்கள் பெரிய இது அப்படிலாம் யாருமே பேசிக்க முடியாது. எல்லாருக்கும் வந்துடும். அதே போல் நீங்கள் எல்லோரும் நீங்கள் இவ்வளோ மந்திரங்கள் சொல்லித்தரீங்க, இவ்வளோ மந்திரங்கள் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால் நாங்கள் எல்லா மந்திரமும் சொல்லித்தரோம், எல்லாமே யூஸ் பண்ணுறோம். நான் என்னுடைய ரேக்கி மந்திரங்கள் எல்லாமும் டெய்லி வரைவேன். டெய்லி வரைஞ்சால் தான் எனக்கு அந்த பவர் கிடைக்குங்கக்கா வரைஞ்சிட்றேன். நான் உங்களுக்கு எத்தனையோ நம்பர் சொல்கிறேன். 777-1122-2222 இல்லையா? அப்புறம் 841-51 நிறைய நம்பர்ஸ் பேசுகிறோம். புரிஞ்சுச்சாக்கணுங்களா? எல்லா நம்பரையும் நான் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறேன்னா அப்படி கிடையாது. அப்படி செய்ய முடியாது. இப்போ 11 வந்தால் அதுக்கு தகுந்த ஏஞ்சல், 22 வந்தால் அந்த ஏஞ்சல், இந்த நேரத்தில் அதை யூஸ் பண்ணிக்கணும். நான் டெய்லி உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அதை அன்னைக்கு மட்டும் சொன்னீங்கனாலே போதும். நான் சொல்லி கொடுத்துருக்கேன்.
இப்போ எங்கள்கிட்ட 100 மந்திரங்கள்னு ஒன்று இருக்குது, அதை கற்றுக்கிட்டிங்கன்னா சூப்பர். அந்த 100 மந்திரத்தை டெய்லி அதை பரப்பா பண்ணிட்டு உட்காந்துக்க முடியுமா? நோ சான்ஸ். இன்றைக்கி ஒன்று எடுக்கிறீங்க, அதை பார்க்குறீங்க, அதை அன்றைக்கி மட்டும் வச்சுக்கிறீங்க, போதும். அதை விட்டுவிட்டு நான் எல்லாத்தையும் வச்சு மனப்பாடம் பண்ணிக்கலாம், அதுக்கு நடக்கிற காரியம் இல்லை. புரிஞ்சுதா? சில பேருக்கு வந்து நிறையா விஷயங்களை சொல்லித் தருவாங்க, அது அவங்களாலே பண்ண முடியாத டைம்லாம் போயிடும். ஏன்னா கடவுள் காசை முன்னால் போட்டுருவார்ல, அப்புறம் அதை பிறக்கத்தானே சரியாக இருக்குது. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் டெல்லிங்? ஸோ என்ன சொல்லிக் கொடுங்க, அது அவங்களாலே வந்து கடைப்பிடிக்க முடியாது கண்ணுங்களா. நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் கடவுள்கிட்ட பேசியிருக்கீங்களா? இன்னத்துக்கு சொல்லித்தர தெரியல, அது போகும். புரிச்சுதா? நாங்கள்லாம் பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். புரிச்சா? அதே மாதிரி எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க கண்ணுங்களா. டெய்லி எதையாவது கற்றுக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். டெய்லி ஏதாவது ஒன்று. ஆனால் நியூஸ் பேப்பர் படித்து கற்றுக்க வேண்டாம். புரிச்சுதா? ஆமாம், டிவி பார்த்து கற்றுக்க. ஏதாவது நல்லது போலாம் போடுறாங்களே, அதே யூடியூப்பில் எவ்வளோ நல்லதெல்லாம் வருது, அதை கற்றுக்கோங்க. ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் கண்ணுங்களா. பாய்.